ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அனிதா சக்தி. கற்கப்பட வேண்டுமெனில் கற்பதற்கு நாம் முதலில் தயாராக இருக்க வேண்டும். இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம். எபிசோட் நம்பர் 9. டேங் வரும்போது ஜெயிலுக்குள்ளே நம்ம ஹீரோயினி இருக்க மாட்டாங்க. எங்கே போயிட்டா? ஜார் 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 எங்க? எங்கடா? உங்களை தான் கேட்குறேன். ஜார் எங்க? இங்கே தானே இருந்தாங்க. எங்கடா போனாங்க? அவள் வெளியில் போனது கூட தெரியாமல் அப்படி என்ன கழட்டிட்டு இருந்தீங்க ரெண்டு பேரும்? என்ன? அவ எஸ்கேப் ஆயிட்டாளா? ஹீரோ வில் பயிற்சி செஞ்சுட்டு இருப்பாரு. பீட்சா பீட்சா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும், என்ன உள்ள விட சொல்லுங்க. நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியே போய் அவரோட சேர்ல உட்காந்துப்பாரு. அவளை உள்ள விடுங்க. நீங்க போகலாம் மேடம். பீட்சா, அவ ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆயிட்டா. ஜாரா தான் சொல்றேன். சின்ன எஸ்கேப் ஆயிட்டாளா? யார் எஸ்கேப் ஆனது? நான் இங்கே தான் இருக்கேன். நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதனால தான் இங்கே வந்தேன். நீ தப்பிச்சு போயிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எப்படி? லிட்டில் ஆப்பிள், நீயும் நானும் கொஞ்சம் தனியாக. சரி, முதல்ல அவங்க அக்கா வெளில அனுப்புங்க. போங்க மேடம். நான் அப்புறமேட்டு கவனிச்சுக்கிறேன்டி. இப்போ சொல்லு, ஜெயிலேருந்து எதுக்கு தப்பிச்ச? என்ன என்கிட்ட சொல்லணும். ஐயோ, நான் தான் நீங்கள் வச்ச டெஸ்ட்லேயும் போட்டியிலையும் ஜெயிச்சிட்டல, அப்புறம் எதுக்கு என்ன ஜெயிலில் போட்டிங்க? எதுக்கு ஜெயிலில் போட்டேனா? உன்னை சமைச்சு கொண்டு வரதான் சொன்னேன். அதில் பாய்சன் வைக்க நான் சொன்னேனா? ஒரு நாட்டோட ராஜாவுக்கு பாய்சன் வச்சுருக்கேன், பார்த்தா அதுக்கு ஜெயிலேருந்து இப்போ தப்பிச்சும் வந்திருக்கேன். இதெல்லாம் எவ்வளோ பெரிய க்ரைம் தெரியுமா? நான் ஜெயிச்சதுக்கு நீங்கள் எனக்கு சலுகை கொடுக்காட்டியும் பரவாயில்ல, எப்படி பனிஷ் பண்ணாதீங்கண்ணே. இதுக்காக உங்ககிட்ட நான் ஆர்கியூ பண்ணாமல் விட மாட்டேன். ஆர்கியூ? நீ என்கிட்ட ஆர்கியூ பண்ணணுமா? உனக்கு எவ்வளோ தைரியம்? இதுக்கு பனிஷ்மெண்ட் நீ பிளேட்டுங்களை கழுவுறதான். செஞ்சு தொலைகிறேன். போ. பாத்திரம் கழுவி சொல்லி பனிஷ்மெண்ட் கொடுக்குறானே இவன். விளங்காமல் போவேன். இது ரெண்டும் உங்ககிட்ட இருந்து காணாமல் போக. இவ வேற சொல்லாமல் கொல்லாமல் இந்த கதை வேற ஓப்பன் பண்ணுறாளே. வெளியில் தெரிஞ்சு போயிட்டு என்ன பண்ணுறது? லூஸாக இருப்பாளா? அதுக்கப்புறம் நம்மளோட ஹீரோயினி கிச்சனுக்கு போய் பாத்திரங்களை தொலைக்கிட்டு இருப்பாங்க. என்னென்னவோ கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். இப்போ கடைசியில் இந்த லிட்டில் லெப்பில் நம்மளை பாத்திரம் கழுவ விட்டுருச்சேன். நான் இன்னும் தப்பிச்சு இந்த அரண்மனையை விட்டே வெளியில் போல, அதுக்குள்ளே எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறான் லூசு பையன். தப்பிச்சு போனால் தானே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், மனுஷனே இல்லாத. நீ என்ன ஷூட் பண்ணுறது? எப்போ பார்த்தாலும் நம்ம எடுத்துகிட்டு என்ன சுற்றுவேன்ற மாதிரி காமிக்கிறேன். இப்போ நான் உன்னை ஷூட் பண்ணுற மாதிரி இந்த தொடப்பு கட்டையால். ஹே, போய் தொலை. ஹே யார் வருது? கண்ணு தெரியலையாடி உனக்கு? தெரிஞ்சிருந்தா இதோடவா நிறுத்திருப்பேன், இன்னும் கொஞ்சம்லாம் அடிச்சிருப்பேன். இப்போ எதுக்கு இவ இங்கே வந்திருக்கா? பாத்திரம் கழுவுறியா? கழுவு கழுவு. இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் நான் செய்யணும். உனக்கு பாத்திரம் விளக்குற வேலை, எனக்கு சமைக்கிற வேலை. இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் செய்யணும், நிறைய பாத்திரம் வரப்போகுது. என்ன வேடிக்கை பார்க்குற? சீக்கிரம் முடி. இன்னும் நிறைய வரப்போகுதா? நான் இதையே வேலைக்கு முடிக்கல, இன்னொரு மூட்டை வேற வரும்ன்றியா? என்னால் செய்ய முடியாது. நீ இப்போ பேசுகிற இடத்துல இல்லை, நான் தான் பேசுவேன், நீ கேட்கணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பீட்சா என்னோட சாப்பாடை விரும்பி சாப்பிட்றாரு. நான் இன்னைக்கு செஞ்ச சாப்பாடு கூட அவ்வளோ அற்புதமாக இருக்குன்னு எல்லாருக்கிட்டே சொன்னாரான் தெரியுமா? அது எப்படி இருந்திருக்கும்னு எனக்கு தெரியும். ஒரு பக்கம் பீட்சா சாப்பிட்றதுக்காக வைப்பாங்க. பீட்சாவுக்கு அவங்களோட அக்கா மெங் யோன் தான் சமைச்சு கொடுத்துருப்பாங்க. அதை சாப்பிட்டோன்னா அந்த டேஸ்ட் அவருக்கு சுத்தமாக பிடிக்காது. ஐயோ, ரொம்ப கசக்குது. இதில் என்னத்தை போட்டு வச்சுருக்கான்னு தெரியலையே. ஐயோ, உப்பாக இருக்குது. இது ஓவர் ஸ்வீட்டாக இருக்குது. என்ன இது? வேகவே இல்லை. ஷோ கருமம், எனக்கு சாப்பாடே வேண்டாம். இதை முதல்ல எடுத்துகிட்டு போ. டென்ஷன் ஆகாதீங்க பீட்சா, முதல்ல எடுத்துகிட்டு போன்னு சொன்னேன். அங்கே என்ன நடந்திருக்குன்னு என் கண்ணு முன்னாடி இங்கேயே ஓடுதே. சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாரா? எதுக்கு காலையிலே கனவு காண்ற? நீ வேணா பார்த்துட்டே இரு, நான் அவரை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண தான் போகிறேன். பண்ணுவியா? பண்ணு, போய் பண்ணு, போ. ஏய், என் ட்ரெஸ் அழகாகுது. அதுக்காகதா? அப்போ இன்னும் கொஞ்சம் அடிக்கிறேன், கலராயிரும். வா 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 காரி. ஐயோ, ஒரு பக்கம் கிளீனிங் ப்ரஷ்ஷு, இன்னொரு பக்கம் லிட்டில் ஆப்பிள். வந்த வேலைன்னா இப்போ எந்த வேலை பார்த்துட்ருக்கேன்? அம்மா, இப்போ எப்படி அவர்கிட்ட நல்ல பேர் வாங்குறது? வேறு வழி ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கணும். வாங்க மேடம், நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாங்கின பாயசம்லாம் தீர்ந்து போச்சா என்ன? எனக்கு இப்போ பாயசம் நல்லா வேணாம். பீட்சாவோட காலுக்கு என்னாச்சுன்ற சீக்ரெட் எனக்கு தெரியணும்.
பீட்சாக்கா? சரி மேடம், எனக்கு தெரியாது. ஆ இப்படி சொல்லிட்டா எப்படி? உங்களுக்கு தெரியுன்றது எனக்கு தெரியும். இந்தா இத வச்சுக்கிட்டாச்சும் உண்மைய சொல்றியா? ஏய் முடியாது, முடியாது, முடியாது. ஐயோ! அப்படின்னா இந்தா இதுக்கப்புறம் நீ சொல்லாம இருக்கவே முடியாது. இவ்ளோ பெருசா? சரி, சரி. என் மனச புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்க தான். கிட்ட வாங்க சொல்றேன். அவர் காலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ கண்ணு முன்னாடி நெறைய சாப்பாடு இருந்தும் அவரால சாப்பிட முடியாது. ஏன்னா, அந்த சாப்பாடுலலாம் என்ன கருமம் கலந்ததுன்னே அவருக்கே தெரியாது. பசி ஓவரா எடுக்கும். ஆனா, அவருக்கு நல்ல ஃபுட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. அந்த நேரம் பார்த்து நம்மளோட ஹீரோயின் வழக்கம் போல ஜன்னல்ல எகிறி குதிச்சு வருவாங்க. இவ என்ன நேர் வழியிலே வரமாட்டாளா? என்ன நீங்க என் முன்னாடி எப்ப பார்த்தாலும் உட்காந்துட்டே இருக்கீங்க? உங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு பாருங்க. பசியா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நான் ஒண்ணும் பசியால. எனக்கு எதுவும் வேண்டாம். ஆ. இப்படி சொன்னா நான் நம்பிருவேனா? இதுல ஏதோ விஷம் கலந்திருப்பேன்னு நெனைக்கிறீங்க. அதானே? சரி, நானே சாப்பிட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறமாச்சும் நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டேன். எனக்கு எதா ஆச்சா? பயபுள்ள போனா போதும், எங்க அக்கா சமையல்ல செத்துருவேன்னு பார்த்து கொண்டு வந்தா இவ. என்ன? ஓ! பசிக்குதா? சாப்பிட்டு பார்க்கலாமே. சாப்பிடுறீங்களா? என்ன கிட்ட வரான்? நம்மளோட ஹீரோ கீழ இருக்கிற கேக் எடுக்காம கையில இருக்கிற கேக்கையே லபக்குன்னு முழுங்கிருவாரு. என்ன இவன்? எப்படியோ நம்மள நம்புனா சரி. வாவ்! ரொம்ப டேஸ்ட்டா இருக்கு. என்னாச்சு? அந்த அளவுக்கு உன்னோட ஃபுட் ஒண்ணும் பேடா இல்ல. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு தெரியுமே! நான் இங்க குறிப்பா வந்தது உங்ககிட்ட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்த பத்தி பேச தான் அப்டின்னுவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன். கீப் ஸ்மைலிங்.